பாஸ்போர்ட் வழங்கும் நடைமுறையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் குறித்து சென்னை மண்டல பாஸ்போர்ட் அதிகாரி அசோக் பாபு இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் விளக்கினார். அவரது பேட்டியை தற்போது காணலாம். இதில் முக்கியமாக நான் ஷேர் பண்ண வேண்டியது இதில் உங்களுக்கு ப்ரெஸ் ரிலீஸோடு சேர்த்து ஒரு ப்ரோஷர் கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே லிஸ்ட் பண்ணியிருக்கோம். தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முக்கியமாக பர்த் சர்டிஃபிகேட் 1989க்கு அப்புறம் ஒருத்தர் பிறந்திருந்தாருன்னா பர்த் சர்டிஃபிகேட் இப்போதைக்கு கம்பல்சரி இருந்துச்சு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வர்ற வரைக்கும் அது ஒரு கம்பல்சரி டாக்குமெண்ட்டாக இருந்துச்சு. அது இப்போது எளிமைப்படுத்தியாச்சு. பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் பர்த் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணலாம். அது இல்லாத பட்சத்தில் என்னென்ன டாக்குமெண்ட் யூஸ் பண்ணலான்னு ஒரு லிஸ்ட் அதில் இருக்குது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். ஸ்கூல் டிசி யூஸ் பண்ணலாம், மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணலாம், பேன் கார்டு யூஸ் பண்ணலாம், ஆதார் கார்டு யூஸ் பண்ணலாம். கவர்மெண்ட் சர்வெண்ட்டில் ஒரு சர்வீஸ் ரெக்கார்டு யூஸ் பண்ணலாம், டிரைவிங் லைசன்ஸ் யூஸ் பண்ணலாம், எலெக்ஷன் ஐடி யூஸ் பண்ணலாம், பாலிசி பாண்ட், அதாவது எல்ஐசி மாதிரி ஒரு கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருந்துச்சுன்னா அவங்க டாக்குமெண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ அது இப்போது முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டாக இருந்துச்சு. பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னா நிறைய பேருக்கு, இல்லைன்னா சில பேருக்கு டேமேஜ் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் நாங்கள் அதை அக்செப்ட் பண்ண முடியாத மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு. அது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ கொடுத்தா கூட போதும். ஸோ இது வரைக்கும் அந்த மாதிரி நிலுவையில் இருந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் இப்போ கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். ஒருவேளை யாராவது அதை கொடுக்க முடியாமல், பாஸ்போர்ட் வாங்க முடியாமல் இருந்தால் அந்த பிரச்சனை இப்போ இல்லை.